எல்லா டைமும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் தான் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை ஸ்லெட்ச் பண்ணி பார்த்திருப்பீங்க. அப்படியே உல்டா பண்ணி இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸை ஸ்லெட்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் சச்சின் டெண்டுல்கர் ஸ்லெட்ச் பண்ணிருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியாதா? இந்த வீடியோல பார்க்கலாம். ஐசிசி நாக் அவுட் ட்ரோஃபி 2000ல கென்யால நடந்தது. இந்திய அணியை கேப்டன்ஷிப் பண்ணது சௌரவ் கங்குலி. இந்திய அணி கஷ்டப்பட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிட்டாங்க. செமி ஃபைனல்ஸ்க்கு முன்னேறணும்னா குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்சை ஜெயிக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியா டீம். மேட்சுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்ஸ் ஆர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. பேட்டிங் இருந்தாலும் சரி, போலிங் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா அணியில நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் லைன் அப் ஆயிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்த ஆஸ்திரேலியன் போலிங் அட்டாக்க பார்த்து எந்த டீம் இருந்தாலும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெக்ராட், பிரிட்லி, கில்லஸ்பி, ஷெய்ன்வான் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் சொல்லிட்டே போலாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க வின் பண்ண ஆஸ்திரேலியா போலிங் பண்றதா சூஸ் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்த இந்தியால ஓபனர்ஸா களம் இறங்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா கங்குலியும் சச்சின் டெண்டுல்கரும். பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெக்ராட்டுக்கும் சச்சினுக்கும் நிறைய ரைவல்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம பகையும் சேர்ந்து இருந்தது. இதுல யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிக்க வேண்டிய நேரம் இந்த மேட்ச்ல இருந்தது. மெக்ராட்டை ஃபேஸ் பண்ண சச்சின் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சு கங்குலி கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. தாதா, இந்த பிட்ச் பாத்தீங்கன்னா போலர் ஃப்ரெண்ட்லி பிட்சா இருக்கு. ஆஸ்திரேலியன் போலர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவை ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. சோ நம்ம இதை விடக்கூடாது. அதுவும் மெக்ராட் மாதிரி இருக்க போலரு இந்த மேட்ச்ல 4ல இருந்து 5 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. அதனால தாதா, நீங்க பேட்டிங்கை டேக் கேர் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லெட்ச் பண்ண போறேன் மெக்ராட்டையும் ஆஸ்திரேலியன் போலர்ஸையும். என்ன நடக்குது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா சச்சின் டெண்டுல்கர் கங்குலி கிட்ட சொன்னாருங்க. சச்சின் சொன்ன மாதிரி மெக்ராட்டை எல்லா ஓவரும் ஸ்லெட்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால கடுப்பான மெக்ராட் அவர்கள் பவுன்சரும் யாக்கரும் வைட் லென்த் யாக்கரும் நிறைய மாத்தி மாத்தி போட்டதுனால அவர்னால அந்த மேட்ச் ஃபுல்லா விக்கெட்டே எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 60 ரன் மேல கன்சிடர் பண்ணிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம லைன் அண்ட் லென்த்தையும் மிஸ் பண்ணதுனால எல்லா பேட்ஸ்மேன் கிட்டயும் சமத்தியா மெக்ராட் அவர்கள் அடி வாங்கினாருங்க. அந்த மேட்ச்ல சச்சினோட பேட்டிங் இம்பாக்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. 38 ரன் தான் ஸ்கோர் பண்ணிருந்தாரு. 18 வயசு கொண்ட யுவராஜ் சிங் அவர்கள் வெறித்தனமா ஆடி 84 ரன் அடிச்சு இந்தியாவோட ஸ்கோரை 265 ரன்ஸ்க்கு எடுத்துட்டு போனாருங்க. 266 ரன்ஸ் சேஸ் பண்ண ஆஸ்திரேலியானால 245 ரன்ஸ் தாங்க எடுக்க முடிஞ்சது. இந்தியன் போலர்ஸ் பர்ஃபெக்டா லைன் அண்ட் லென்த்ல போட்டதுனால இந்தியா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இத்தனை வருஷத்துல சச்சின் டெண்டுல்கர் ஒண்டி ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தான்னு சொல்லி இப்போதாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது. ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணா பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணும். கரெக்டான டார்கெட்டை கரெக்ட் டைம்ல ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் மூலியமா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க.